இந்தியாவையே உலுக்கியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சம்பவம். ஏன் இந்த கேஸ் இந்தியாவில் இவ்வளோ பெரிய விஷயமா மாறி இருக்கு? யார் இந்த முஷ்கன் ரஸ்தோகி? So you're watching Provoke Crime Files episode 3. 28 வயதாகி இருக்கக்கூடிய முஷ்கன் ரஸ்தோகி, அவங்களுடைய கணவர் சௌரவ் ராஜ்புத். இவர் ஒரு ஃபார்மர் மர்ச்சன்ட் நேவி ஆஃபீஸர். இவர் லண்டனில் இருந்து தன்னுடைய ஒய்ஃபை பார்க்கறதுக்காக மீரட்டுக்கு வராரு. முஷ்கன் ரஸ்தோகிக்கு ஒரு காதலன் இருந்திருக்கிறாங்க. அவருடைய பேர் சாஹில் சுக்லா. இவங்க 2 பேருக்குமான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டு இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஷ்கன் ரஸ்தோகி அண்ட் சௌரவ் இவங்க 2 பேருடைய திருமணம் ஒரு காதல் திருமணம் தான். இடையில இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்தது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னாலும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பிட்ராயல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா லண்டனில் பணியாற்றிருக்கக்கூடிய சௌரவுக்கு தன்னுடைய ஒய்ஃப் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரல. ஸோ இங்கே அவங்க இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா சௌரவ் கண்டிப்பாக ஒரு இடைஞ்சலாக இருந்திருப்பார். ஸோ அதை எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கடந்த ஆண்டு நவம்பரில் இருந்து கன்சிஸ்டண்ட்டாக தன்னுடைய கணவர் எப்படி கொலை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸில் முஷ்கன் ரஸ்தோகி அவர்கள் ஈடுபட்டுருந்துருக்காங்க. எப்படி ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் பலதரப்பட்ட நைஃப்ஸை வாங்கி சிக்கன் கட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி ஒவ்வொரு நைஃப்ஸை வச்சும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இறுதியில் இவங்க பண்ண அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை அப்படியே சௌரவ் மேலே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சம்பவமானது மார்ச் மாதம் 4ஆம் தேதி நடந்திருக்கு. ஆங்ஸைட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய முஷ்கன் ரஸ்தோகி தொடர்ந்து அதுக்கான டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் தன்னுடைய ஆங்ஸைட்டி பில்ஸ், அதாவது தூக்க மாத்திரைகளை சௌரவருக்கு கொடுத்து அவரை கொலை பண்ணியிருக்கிறாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் எப்படி சுஹேல் வந்தார் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு முஷ்கன் ரஸ்தோகி அவர்கள் பயன்படுத்தின அந்த ஒரு டாக்டிக் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயமா சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஸ்னாப்சாட்டில் ஒரு ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க தன்னுடைய காதலன் சஹிலோடைய அம்மா பேரில். ஸோ தன்னுடைய அம்மா தான் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சஹிலை நம்ப வச்சு அந்த மெசேஜஸ் மூலமாக அவரை கண்ட்ரோல் பண்ணி இவங்க 2 பேருமே இணைந்து தன்னுடைய கணவரை சௌரவை கொலை பண்ணுறதுக்கு பிளாட் பண்ணி கொலையும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கொலை இது ஏன் இவ்வளோ டீட்டெயில்டாக மாறுச்சு அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி தன்னுடைய கணவருக்கு உணவில் மயக்க மருந்தை கொடுத்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, பல முறை கத்தியால் குத்தியிருக்கிறாங்க. குத்துனது மட்டும் இல்லாமல் அவருடைய தலை, அவருடைய கை, கால்கள் எல்லாத்தையுமே தனித்தனியாக வெட்டியிருக்கிறாங்க. வெட்டி அதை ஒரு ப்ளூ கலர் ட்ரம்மில் உள்ளே போட்டு அதில் சிமெண்ட் மண் எல்லாம் போட்டு ஃபுல்லாக இறுக வச்சுருக்கிறாங்க. ஸோ இறுக வச்சது மட்டும் இல்லாமல் அதை அப்படியே ஒழிச்சு வச்சுட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் சௌரவை காணோம் அப்படின்னா தொடர்ந்து நிறைய பேர் கேள்வி எழுப்புவாங்களே அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, சௌரவோட ஃபோனில் இருந்து சௌரவோட சிஸ்டருக்கு நாங்கள் வெளியூர் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு முஷ்கன் ரஸ்தோகி மற்றும் அவங்களுடைய காதலன் 2 பேருமே ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு போயிட்டாங்க. ஸோ இந்த ஒரு சம்பவம் எப்படி போலீஸ்க்கு தெரிய வந்தது, அதுதான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். முஷ்கன் ரஸ்தோகியோட அம்மா அப்ரூவராக மாறி இவங்க இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டின் பேரில் காவல்துறையினர் இவங்களை மார்ச் 19ஆம் தேதி முஷ்கன் ரஸ்தோகி மற்றும் சஹேல் ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து திருப்பி மீரட் வரும்பொழுது கைது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கைது பண்ணதுக்கு அப்புறமா தான் இவங்க 2 பேருமே கொடுத்த கன்ஃபெஷனில் பாடி எங்கே இருந்திருக்கு, எப்படி இவங்க கொலை பண்ணாங்க, என்ன மோட்டிவில் கொலை பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இவங்க கொடுத்துருக்குறாங்க. இப்போ முஷ்கன் ரஸ்தோகி மற்றும் அவங்களுடைய காதலன் சஹில் இவங்க 2 பேருமே ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கிறாங்க. இதில் இன்னும் ஒரு முக்கியமான அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஷ்கன் ரஸ்தோகி அரெஸ்ட் செய்யப்படும் பொழுது அவங்களுக்கு நடத்தப்பட்ட எக்ஸாமினேஷனில் 6 வாரம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு. ஸோ இதனால அவங்கள ஸ்பெஷல் கேரில் வச்சிருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, முஷ்கன் ரஸ்தோகி தான் ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த டைம் பீரியடில் லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை கொடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னா, தன்னுடைய கேஸை தானே எடுத்து வாதாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
கேட்டிருக்காங்க. ஆனா இது ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா லா படிக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட படிப்பு வரைக்கும் படிச்சிருக்கணும். ஆனா முஸ்கான் ரஸ்தோகி அவர்கள் 8ஆம் வகுப்பே பாஸ் பண்ணாத காரணத்தினால அதுக்கான பாசிபிலிட்டி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் என்ன உதவி பண்ண முடியுமோ அந்த உதவிகளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையிலிருந்தும் சொல்லியிருக்காங்க. முஸ்கான் ரஸ்தோகியோட ஓன் பேரண்ட்ஸ் கொடுத்த அந்த டெஸ்டிஃபைன் மூலமா முஸ்கான் ரஸ்தோகி மற்றும் அவங்களுடைய காதலன் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இதையும் தாண்டி இப்போ சௌரவோட பேரண்ட்ஸ் வந்து தொடர்ந்து சீக்கிரமே இந்த கேஸை மூவ் பண்ணணும், சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ப்ரெஷரையும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கொலைக்கான பின்னணி என்ன அப்படிங்கிற முழு டீடைல்ஸ் நமக்கு இனி வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து கிடைக்கும். ஆனால் முழுக்க இது வந்து ஒரு பெட்ரயல் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கேஸுடைய அடிப்படையின் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ ஒரு ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்டை வந்து கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்தியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா, ரொம்ப ஒரு பெரிய கிரைமாக பார்க்கப்படுது. இது வந்து கொலை அப்படிங்கிறது ஒரு பெரிய கிரைம் தான். பட் இருந்தாலும் ஒரு ஒய்ஃப் ரொம்ப பர்டிகுலராக பிளான் பண்ணி கடந்த நவம்பர் மாதத்தில் இருந்து கன்சிஸ்டண்ட்டாக இந்த ஒரு விஷயத்தில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ரொம்பவே சீரியஸான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஆனால் அதே மாதிரி அவங்க கொலை பண்ணிட்டு பயன்படுத்தின அந்த ஒரு யுக்தியானதும் பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு. சமீப காலமாக ஒய்ஃப் ஹஸ்பண்ட் இடையிலான இந்த கொலை சம்பவங்கள் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஜூஸில் வந்து விஷம் கலந்து கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை ஹனிமூனில் காதலனை வர வச்சு பிளான் பண்ணி கொலை பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட கேஸுகளை இன்னைக்கு சூழ்நிலையில் நம்ம அதிகமாக பார்க்க முடியுது. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற இந்த அடிப்படை பேஸை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரியான கொலை சம்பவங்கள் நடக்காமல் நம்ம வந்து தீர்வு காண முடியும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம்.